بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين அன்பின் பிறை டிவி நேயர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிறை டிவி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியோடாக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பிறை டிவி பல வருட காலங்களாக நேயர்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலும் இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் பிரதான புனித ஸ்தலம் புனித மக்கா முக்கர்ரமாவில் இடம்பெற்ற ஹுத்பாவை நேயர்களுக்கு மொழிபெயர்க்கின்றோம். அந்த அடிப்படையில் ஹுத்பாவை ஹத்தீப் யாசிர் தோசரி ஹஃபிதஹுல்லா அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு இஸ்லாத்துடைய 5வது கடமை ஹஜ்ஜை நிறைவேற்றதற்கு பின்னால் மனிதர்கள் செய்ய வேண்டிய உபகாரங்கள் என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு பருவ காலம் சென்று விட்டது. ஹஜ்ஜுடைய நாட்கள் எல்லாம் சென்று விட்டன. ஹாஜிகள் மிக சிறந்த நாட்களை இந்த இடத்திலே கழித்தார்கள். முக்கியமான புனித ஸ்தலங்களுக்கு சென்றார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, கையேந்தியவர்களாக, பாவங்களை விட்டும் பரிசுத்தப்பட்டவர்களாக அவர்களுடைய ஹஜ்ஜி பூர்த்தியாக வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், துஆ செய்கிறேன். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த இந்த சிறப்புகளை எடுத்து நான் நினைத்து அவர்களுக்கு நான் வாழ்த்துகிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சூரா யூனுஸ் 58வது வசனத்திலே சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய கிருபையினாலும் அவனுடைய கருணையினாலும் நீங்கள் சொல்லுங்கள், இது போன்ற நல்ல விடயங்களை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடையட்டும். இது அவர்கள் உலகத்திலே சேர்க்கின்ற உலக வஸ்துக்களை விட மேலானதாகும். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த நிஅமத்துக்களுக்கு, அந்த பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துகின்ற போது அது உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய அந்த வெகுமதிகளை, அருட்கொடைகளை அது அதிகப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும். எனவே ஹஜ்ஜுடைய நோக்கங்களில் ஒன்றுதான் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. எனவே நீங்கள் ஹாஜிகளை அல்லாஹ்வுக்கு ஆரம்பமாக நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிப்பை உண்டாக்குவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா இப்ராஹிம் 7வது வசனம், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றான், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி வந்த ஹாஜிகளே, நீங்கள் உங்களுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கின்றீர்கள். ஹஜ்ஜுக்கு பின்னால் சுத்தமான பரிசுத்தமான ஆடையை நீங்கள் அணிய இருக்கின்றீர்கள். எனவே நல்ல முறையிலே வாழ பழகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் உயிர் வாழும் காலமெல்லாம் பேணுதலாக செய்து வாருங்கள். பாவங்களை விட்டு உயிர் வாழும் காலமெல்லாம் தூரமாகி விடுங்கள். நீங்கள் செய்த விடயங்களை, நல்ல விடயங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கட்டிய அந்த கட்டிடங்களை, நன்மை என்ற கட்டிடத்தை பாவங்களை செய்து அழித்து விட வேண்டாம். அல்லாஹ் சூரா அன்-நஹ்லிலே அல்லாஹ் 92வது வசனத்திலே சொல்கிறான், ஒரு பெண் நெசவு தொழில் செய்து ஒரு ஆடையை அல்லது ஒரு நூலின் மூலமாக ஒரு ஆடையை நெய்ந்து அதற்கு பின்னால் கிழித்து விடுகிறாள். அழகாக ஒரு ஒரு ஆடையை பின்னி விட்டு அவருடைய கையினால் அந்த பெண் கிழித்து விடுகிறாள், அதை அவிழ்த்து விடுகிறாள். அது போன்று நீங்கள் ஆகிவிடக்கூடாது. விடிய விடிய அமல் செய்து அவைகளை வீணாக்கிவிடக்கூடாது என்று ஹத்தீப் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய அடையாளம் நல்ல அமல்களுக்கு பின்னால் நல்ல அமல்களை செய்வது. வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்த நல்ல அமல்களை ஹஜ்ஜுக்கு பின்னால் தொடர்வது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா அஷ்-ஷரஹ் 7வது வசனம், நீங்கள் ஒரு விடயத்தை செய்துவிட்டால் இன்னும் ஒரு நல்ல அமலை செய்து கொள்ளுங்கள். ஒரு முஃமின் நன்மைகளை விட்டும் தூரமாக விடக்கூடாது, நன்மைகளை விட்டும் ஓய்வெடுக்கக்கூடாது. ஒரு இபாதத்துக்கு பின்னால் இன்னொரு இபாதத்தை செய்ய வேண்டும். எனவே எங்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அச்சத்தோடு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இருக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய அமலுக்கு முடிவு கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா அல்-ஹிஜ்ர் 99வது வசனம், நபியே நீங்கள் மரணம் ஏற்படும் வரைக்கும் அல்லாஹை வணங்கி கொண்டே இருங்கள். யாரு இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று வந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு சிரம்பணிய வேண்டும். அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய காலத்தில் மாத்திரமல்ல, இப்போதும் அல்லாஹ் எங்களுக்கு சில விடயங்களை தடுத்திருக்கிறான். அவைகளை முற்றுமுழுதும் தடுப்பதற்கான, தவிர்த்து கொள்வதற்கான பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தடுத்த விடயங்கள் நெருங்கக்கூடாது. நாங்கள் அப்படி நெருங்கினால் பாவத்தின் பால் சென்று விடுவோம். புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு மேய்விடம் இருக்கிறது, மேயக்கூடிய இடம் இருக்கிறது, மேயக்கூடிய ஒரு எல்லை இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு கோட்டை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோட்டை அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்கள், அவைகள் நாங்கள் நெருங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே என்று சொல்லி இறுதியாக ஒரு சிறியதொரு துவாவை செய்து ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு மிக சுருக்கமாக ஹத்தீப் யாசிர் துவைசர் வெளியாகி 2வது ஹுத்பாவிலே அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹாஜி
ஹஜ்ஜுக்கு பின்னால் ஏகத்துவத்தோடு நாட்டுக்கு செல்ல வேண்டும். அவருடைய உள்ளம் சீராக இருக்கிறது, ஈமான் ஈமானிலே அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது, நிலைமைகள் சீராக இருக்கிறது, குணம் மாறி இருக்கிறது, யக்கீனிலே உறுதி ஏற்பட்டிருக்கிறது, அவருடைய பக்குவத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் கேட்கப்பட்டதாம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் என்ன? அவர்கள் சொன்னார்களாம், உலகத்துடைய ஆசையின்றி மறுமையுடைய ஆசையோடு ஒரு மனிதர் திரும்பிச் செல்வதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். எனவே பல வகையான இபாதத்துக்களை செய்தவர்களே, அந்த இபாதத்தில் இஸ்திகாமத்தாக தொடராக நீங்கள் இருங்கள். அல்லாஹ்வுடைய மாளிகையை நாடி வந்தவர்களே, இந்த நாட்களிலே ஹஜ்ஜுடைய நாட்களிலே ஹுதுபாக்கள் மிக சுருக்கமாக அமைந்திருந்தன. தொழுகையை கூட மிக அவசரமாக தொழுவித்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? சன நெரிசலுக்காக வேண்டி. அதே போல உஷ்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த ஹஜ்ஜிலே மிக அதிகரித்திருக்கக்கூடிய வெப்பம் நிலை அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தை கவனத்தில் கொண்டு ஹுத்பாக்களும் தொழுகைகளும் சுருக்கப்பட்டன. எங்களுடைய நாட்டுடைய அரசுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல கூலியை வழங்க வேண்டும். இவ்வாறான விடயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலியை வழங்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில பரக்க செய்ய வேண்டும். முயற்சிகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தீப் அவர்கள் துஆ செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்ற அந்த வசனத்தை மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லுமாறு நீண்டதொரு துஆவை செய்து முழுமையாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை விட்டும் ஹதீப் யாசிர் தோசரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நாங்கள் நேர்களுக்கு புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க உள்ளோம். அதுக்கு முன்னால் ஒரு இடைவேளை.